ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத நாமத்தினாலே இந்த நாளிலே, இந்த மனமகிழ்ச்சியின் நாளிலே இங்கே கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர்கள் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். எல்லாரும் பைபிள் எடுத்தவங்களாம் வாசிக்க போறோம். பைபிள் எடுத்தவங்கலாம் லூக்கா 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எல்லாரும் வாசிக்கலாமா? சத்தமா வாசிக்கலாமா? உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். ஆண்கள் மாத்திரம் ஒரு முறை வாசிக்க போகிறேன். சத்தமா வாசிக்கலாங்களா? உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு என்ன, அதாவது கிறிஸ்துமஸ்ல 2 விதமான கிறிஸ்துமஸ் இருக்குது. ஒன்று, என்ன நடந்தது, மைக் சரிப்பட்டுக்குமா, என்ன நடந்தது என்பதை கொண்டாடுகிற கிறிஸ்தவர்கள். என்ன நடந்துச்சு? இயேசு பிறந்திருக்கிறாரு, பெத்லகேம்ல பிறந்திருக்கிறாரு, அவர் இப்படிதான் பிறந்திருக்கிறாரு, மகிழ்ச்சியை கொண்டாடுறதுக்காக பிறந்திருக்கிறாரு. பல விதமான சந்தோஷங்களை இந்த நாட்களிலே கிறிஸ்தவ சமுதாயம், கிறிஸ்தவ மக்கள் உலகம் முழுவதிலும் மகிழ்ச்சியாக இந்த நாளை கிறிஸ்து பிறந்த நாளாக நினைவு கூறுகிறார்கள், அனுசரிக்கிறார்கள். ஆனால் இன்னொரு விதமான கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. ஏன் இயேசு பிறந்தார் என்பதை அறிந்து கொண்டாடுகிறவர்கள். என்ன நடந்தது என்பதை எல்லாருக்கும் தெரியும். என்ன நடந்தது என்பது எல்லாருக்கும் தெரியும். அது ஏன் நடந்தது என்பதுதான் உண்மையான கிறிஸ்து பிறப்பின் அந்த மகிழ்ச்சிக்கான காரணமாக இருக்க முடியும், இருக்க வேண்டும். அங்கே நம்ம வாசித்த இந்த வேத பகுதியில் உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், அப்படியானால் உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை இல்லாமல் இருக்கிறாரா? உன்னதத்தில் அவரை மகிமைப்படுத்துவதற்கு ஆட்கள் இல்லாமல் இருக்கிறார்களா? தேவதூதர்களும் கேருபீன்களும் சேராபீன்களும் ஓய்வின்றி அவரை மகிமைப்படுத்தி கொண்டுதானே இருக்கிறார்கள். ஆனாலும் தேவதூதர்கள் இயேசுவின் அந்த பிறப்பை குறித்த பாடல், இங்க நிறைய பாட்டு இருக்குது பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து தூதர்கள் பாடுகிறார்கள், எலிசபெத் பாடுகிறார், சகரியா பாடுகிறார், இல்லையா, சிமியோன் பாடுகிறார், மேய்ப்பர்கள் பாடுகிறார்கள். பாடல்களில் அந்த நிறைய பாடல்களை இயேசுவின் பிறப்பின் பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இப்போ ஸ்பெசிபிக்கா குறிப்பாக தேவதூதர்கள் என்ன சொல்லி பாடுறாங்க? உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு ஒரு மகிமை உண்டாக போகிறது. எதற்காக? இயேசுவானவர் இந்த பூமியிலே பிறப்பதின் மூலமாக உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு ஒரு மிகப்பெரிய மகிமை உண்டாக போகிறது. என்ன மகிமை அது? இந்த உலகத்திலேயே அன்புக்குரியவர்களை, நீங்கள் ஒருவேளை இன்னைக்கு புதுசாக வந்திருக்கலாம், இது வரைக்கும் இயேசுவை பற்றி நீங்கள் அறியாதவர்களாக நீங்கள் இங்கே வந்திருக்கலாம். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். மனிதர்கள், நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தால் தான் ஆண்டவர் உங்களை நேசிப்பார் நினைக்காதீங்க. நீங்கள் ஜெபமனா தான் ஆண்டவர் உங்களை நேசிப்பார் நினைக்காதீங்க. நீங்கள் ஏதோ ஞானஸ்நானம் எடுத்தா தான் ஏசப்பா உங்களை நேசிப்பார் நினைக்காதீங்க. நீங்கள் மனிதர்களாக இருந்தாலே தேவன் உங்களை நேசிக்கிறார். எல்லாவற்றையும் நேசிக்கிற ஆண்டவர், எல்லாவற்றிலும் சந்தோஷப்படுகிற ஆண்டவர் மனிதர்களில் அதிக சந்தோஷப்படுகிறார். மனிதர்களில் ஆண்டவர் அதிகமாக சந்தோஷப்படுறதுனால இந்த மனிதர்களை மறுபடியுமாக இணைக்கிற அந்த வேலைக்காக இயேசு இந்த பூமியில குழந்தையாய் பிறந்திருக்கிறார். ஏசாயா 9:6 நாம வாசித்தோம் இல்லையா, மனப்பாட பகுதியில். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், ஆனா நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். பிறந்த பாலகன், அவருடைய பிறந்த நாளை இன்றைக்கு நாம் நினைவு கூறுகிறோம், நல்லது. ஆனால் அவர் ஏன் பிறந்தார்? கொடுக்கப்படுவதற்காக பிறந்தார். எங்கே கொடுக்கப்பட்டார்? கல்வாரி சிலுவையிலே கொடுக்கப்பட்டார். ஏன் கொடுக்கப்பட்டார்? மனிதர்கள், ஆதாம் ஏவாள் என்கின்ற அந்த முதல் மனிதனும் முதல் மனுஷியும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவர்கள் பாவம் செய்து தேவனுடைய கட்டளையை மீறினபடினாலே பாவம் என்கின்ற ஒரு பிரமாணம் உலகத்திலே மனிதர்களுக்குள்ளே வந்தது. அந்த பாவத்தின்
அந்த முடிவு, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. மரணம் என்பது 3 விதமானது. ஒன்று, மனிதனுடைய ஆவியும் தேவனுடைய ஆவியும் இணையாமல் இருப்பது அல்லது தொடர்பு இல்லாமல் இருப்பது, அதற்கு பேர் ஆவிக்குரிய மரணம். இரண்டாவது, இந்த ஆவி மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஜீவ ஆத்துமா இந்த உடலை விட்டு பிரிவது, அதற்கு பேர் சரீர மரணம். மூன்றாவது, இந்த ஜீவ ஆத்துமா இந்த சரீரத்தை விட்டு பிரிந்து முடிவில்லாத நரகத்தில் போவது நித்திய மரணம். அப்படியானால் பாவத்தின் சம்பளம் மரணம் என்றால் அர்த்தம் என்ன? நித்தியமாய் தேவன் இல்லாத ஒரு நரகத்துக்கு போய்விடுவது. ஆண்டவர் மனிதர்களை நேசிக்கிறார். தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைமடிக்க அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஏன் ஆண்டவர் மனிதனை நேசிக்கிறார் என்றால், ஏன் ஆண்டவர் மனிதனுக்காக தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தார் என்றால், அவன் கெட்டு போகக்கூடாது. அப்படியானால் கெட்டு போகக்கூடாது என்றால் அவனுக்கு ஒரு பாவ மன்னிப்பு தேவை. இந்த உலகத்தை எபேசியர் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். காலங்கள் நிறைவேறும் பொழுது உண்டாக நியமத்தின்படி பரலோகத்தில் உள்ளவைகளையும் பூலோகத்தில் உள்ளவைகளையும் தம்முடைய கிறிஸ்துவின் மூலமாக தமக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று பிதாவானவர் தமக்குள்ளே தீர்மானித்திருந்த ரகசியத்தை ஊழியக்காரனாகிய பவுலுக்கு வெளிப்படுத்தினாராம். அப்படியானால் அன்புக்குரியவர்களே, உலகம் ஆதாமின் வழியாக வந்த பாவத்தினால், சாபத்தினால், தண்டனையினால், மரணத்தினால் நரகத்துக்கு போக வேண்டிய இந்த உலகத்தை தேவன் நேசித்தார். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார் என்று ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே பவுல் சொல்லுகிறார். பாவத்திலே விழுந்த மனிதனை, பாவத்தை செய்கிற மனிதனை, பாவத்திலேயே முழுகி போன மனிதனை, தண்டிக்கப்பட்டு நரகத்துக்கு தள்ளப்பட வேண்டிய மனிதனை தண்டிக்க விரும்பாமல் அவனை மன்னிக்க விரும்பி இந்த உலகத்திலே இயேசுவானவர் ஒரு மனிதனா மாம்சமும் ரத்தமும் எலும்பும் சதையும் கொண்ட ஒரு பிள்ளையாக இந்த பூமியில பிறந்தார். ஆமென். ஏன்? யாருக்காக பிறந்திருக்கிறாரு? ஏசப்பா கிறிஸ்துவங்களுக்காக பிறந்தாரா? ஒவ்வொரு மனிதனுக்காக பிறந்தாரா? ஏசப்பா யாருக்காக பிறந்தாரு? ஒவ்வொரு மனிதனுக்காக பிறந்தார்ன்றவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, இப்போ தேவனுக்கு எல்லாம் இருக்குது. தேவனுக்கு ஒருத்தருக்கு வீடு இருக்குது, ஆஸ்தி இருக்குது, சொத்து இருக்குது, சுகம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனா பிள்ளை காணாம போயிருச்சு. சந்தோஷம் இருக்குமா? எல்லாம் இருக்குது, எல்லா சந்தோஷமும் எல்லா சுகமும் இருக்குது. ஆனா பிள்ளை காணாம போயிருச்சு. அப்படியானால் அவங்க அந்த வீட்டில் சந்தோஷப்படுவாங்களா? அவங்களுடைய மிகப்பெரிய சந்தோஷத்தை இழந்துட்டு அவங்க அற்பமான சந்தோஷத்தில் சாப்பாடு பிரியாணி செஞ்சுருக்கிறோம், பிள்ளை காணாமல் போயிருச்சுங்க, பிரியாணி செஞ்சு சாப்பிட்றதுக்கு யாரோ மனசு வருமா? அப்படியானால் கடவுளுக்கு பரலோகம் இருந்தது, தூதர்கள் இருந்தார்கள், மகிமை இருந்தது, உன்னதம் இருந்தது, அவர் சொல்ல எல்லாம் உண்டானது, எல்லாம் அவர் சொல்லுக்கு இன்றளவுக்கும் கீழ்ப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் அதிகமாய் நேசித்த, ஆண்டவர் தன்னுடைய சாயலின்படியும் தன்னுடைய ரூபத்தின்படியும் சிருஷ்டித்த இந்த மனிதன் காணாமல் போயிட்டான், தூரம் போயிட்டான், பாவத்தில் விழுந்து போயிட்டான். ஆண்டவருடைய உள்ளம் துக்கப்பட்டு கொண்டிருந்தது, ஆண்டவர் வேதனைப்பட்டு கொண்டிருந்தார். ஆண்டவருக்கு எல்லாம் இருந்தாலும் எப்படி நமக்கு எல்லாம் இருந்து நம்முடைய பிள்ளைகள் காணாமல் போயிட்டா நம்மால் நிம்மதியாக வாழ முடியாதோ, நிம்மதியாக தூங்க முடியாதோ, நிம்மதியாக சாப்பிட முடியாதோ, அதே போல எல்லா மகிமையும் பரலோகத்துக்கு அவர் இருந்தாலும் அவர் அதிகமாக நேசிக்கிற நீங்களும் நானும் காணாமல் போயிட்டோம். இந்த மனிதர்களை தேடி இவர்களை மறுபடியும் சத்துருக்களாய் இருந்த, தேவனுக்கு விரோதமாய் இருந்த, பிரமாணத்தின்படி மனதினாலே சத்துருக்களாய் இருந்த, அக்கார்டிங் டு லா பிரகாரமாக தண்டிக்கப்பட வேண்டியவர்களாய் இருந்த மனிதர்களை தேடி இப்ப மனிதர்களையும் தேவனையும் இணைக்கிற ஒரு பாலமாக தேவன் தம்முடைய குமாரனை இந்த பூமிக்கு தந்தருளினார். அப்படியானால் இயேசு இந்த பூமிக்கு வரும்பொழுது உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு அது மிகப்பெரிய ஒரு மகிமையை, மகிழ்ச்சியை உண்டாக்கினது. ஏன்னா அவர் நம்பி அனுப்பின மற்றவங்க எல்லாம் தோத்து போனாங்க. மனிதர்களை தேவனோடு இணைக்கும் வேலைக்காக அனுப்பப்பட்ட எல்லாரும் தோத்து போனாங்க. ஆனால் எதற்காக தேவன் இந்த இயேசுவானவரை பூமியில பிறக்க பண்ணினாரோ, எதற்காக அவர் வளர பண்ணினாரோ, எதற்காக அவரை ஆயத்த பண்ணினாரோ, அந்த வேலையை கல்வாரி சிலுவையின் மரண பரியந்தம் இயேசுவானவர் நிறைவேற்றி முடித்தார். இப்போ பரலோகத்தையும் பூமியையும் ஒன்றாய் சேர்ப்பதன் மூலமாக பிள்ளைகள் காணாமல் போன பிள்ளை கிடைச்சிருச்சான்னு சொன்னா எல்லாரும் சேர்ந்து மகிழும் இல்லையா? ஆகவேதான் உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை உண்டானது. நீங்க திரும்பி ஆண்டவரோடு ஒப்புரவாகாத பட்சத்தில் ஆண்டவர் உங்களால் சந்தோஷப்படவே முடியாது.
நீங்க உங்களுடைய வாழ்க்கையை இயேசுவுக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்காமல், உங்களுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து நீங்கள் மறுபடியும் மனம் திரும்பி ஆண்டவரோடு ஒப்புரவாகாமல் நீங்கள் தேவனை மகிமைப்படுத்தவே முடியாது. இரண்டாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது, பூமியிலே சமாதானம். இயேசுவானவர் இந்த பூமியில வந்து சமாதானம் படுத்தணும்டான்னு சொன்னா, தேவனாகவும் அவர் இருக்கணும், மனிதனாகவும் அவர் இருக்கணும். சமாதானப்படுத்தணும்னா அவர் தேவனாகவும் இருக்கணும், மனிதனாகவும் இருக்கணும். இந்த உலகத்தில் இயேசுவானவர் மனிதனாக வந்தார். ஆனா யாரா வாழ்ந்தாரா? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது சமாதான பிரபு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பிரின்ஸ் ஆஃப் பீஸ். அவர் சமாதானத்தை, மனிதகுலத்தின் சமாதானத்தை எப்படி உண்டு பண்ணினாரா? தேவன் ஆதாம் ஏவாளை துரத்தும் போது தோட்டத்தில் ஒரு சுடரொளி பட்டயத்தை வைத்தார். ஆதாமும் ஏவாளும் பரலோகம் போன்ற அந்த ஏதேன் தோட்டத்து வாழ்க்கையை இழக்கும் பொழுது அவர்களை தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பி அந்த தோட்டத்தை காவல் செய்யும்படிக்கு, உள்ளே யாரும் வராதபடிக்கு, பாவிகள் உள்ளே வராதபடிக்கு ஒரு பட்டயத்தோடு கூடிய ஒரு தேவதூதன், அங்கே சுடரொளி பட்டயத்தோடு ஒரு தேவதூதன் நின்று கொண்டிருந்தார், வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தோடு. இப்போ யாராவது அந்த பரலோகத்துக்குள்ள, யாராவது இந்த ஆதாம் இந்த ஏதேனுக்குள்ள வரணும்னு சொன்னா அந்த சுடரொளி பட்டயத்தை அவர்கள் சந்திக்க வேண்டும். மாம்சத்தால் நிறைவேற்றக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி இப்படியாக பாவத்தை மாம்சத்தினாலே ஆக்கணைக்குள்ளாக தீர்த்தார். மனிதர்கள் நிறைவேற்ற முடியாது இருந்ததை மனிதர்களுக்காக தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பி நிறைவேற்றினார். ஆகவேதான் இப்பொழுது மாம்சத்தினாலே ஒரு பெரிய திறக்கப்பட்ட வாசல் இருக்கிறது. மாம்சத்தின் திரையின் வழியாக, சகோதரரே, கிறிஸ்துவானவர் தம்முடைய மாம்சத்தின் திரையின் வழியாக புதிதும் ஜீவனுள்ளதுமான ஒரு மார்க்கத்தை நமக்கு உண்டாக்கினார் என்று எபிரேயர் 10:19 வாசிக்கிறோம். இயேசுவானவருடைய சிலுவையின் அந்த கொடூரமான மரணத்தின் மூலமாக, அவருடைய சிலுவையில் சிந்தப்பட்ட இரத்தத்தின் மூலமாக ஒரு மாபெரும் அற்புதமான பரலோக வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவானவர் இலவசமாக சிலுவையில் ஏற்படுத்தின இந்த ரட்சிப்பு விலையேற பெற்றது என்று நான் நம்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியானால் எப்படி சமாதானம் பண்ணாராம்? அந்த சுடரொளி பட்டை யாரை கடந்து போனதான்? அந்த பட்டயம் இயேசுவை கடந்து போனது. அப்போ இயேசுவானவர் அந்த பட்டயத்துக்கு பலியாயிட்டாரு. இனி நீங்கள் எந்த ரத்தமும் சிந்த தேவையில்லை. இனி நீங்கள் எந்த ரத்தம் சிந்துதலினாலும் நீங்கள் ஒரு புதிய ரத்தத்தை நீங்கள் சிந்த தேவையில்லை. இயேசுவானவர் ஒரே தரம் ரத்தத்தை சிந்தி பாவ மன்னிப்பாகிய மீட்பை ஏற்படுத்தினபடினால் அதற்காக பிறந்தார். எதுக்காக பிறந்தாராம்? எல்லாரும் வாழ்ந்து பரலோகம் வருவதற்காக இயேசு மரிக்க பூமியில பிறந்தார். மூணாவது சொல்றாரு, மனுஷருக்கு ஏன் இதெல்லாம் நடக்கு தெரியுமா? ஏன்னா God loves everyone. கடவுள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக நேசிக்கிறார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், ஐயா இன்னைக்கு ஏதோ ஜாலியாக நான் துணி போட்டுட்டு வந்துட்டேன்யா, இன்னைக்கு ஏதோ சந்தோஷமாக இருக்கிறேயா, 4 பேர் பார்த்தா நான் சந்தோஷமாக இருக்கிறேயா, ஆனால் நான் தனிப்பட்ட முறையில் நான் ரொம்ப வேதனைப்படுறேன்யா, பயத்தில் நான் நடக்கிறேன்யா, ஏதாவது எனக்கு விரோதமாக செயல்படுமோன்னு நினைக்கிறேன்யா, அல்லது என் நன்மைகள் தொடர்ந்து இருக்குமான்னு நினைக்கிறையா, அல்லது குழப்பத்தில் இருக்கிறேன். நீங்கள் எந்த விதமான ஒரு பிரச்சனையோடு நீங்கள் வந்திருந்தாலும் உங்கள் மேல் பிரியப்படுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். மனிதர்களை வெறுக்காத ஒரு ஆண்டவர் இருக்கிறார். நீங்கள் நல்லவர்களாக இருந்தால் உங்களை நேசிக்க ஒரு சிலர் இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் நல்லவர்களும் இல்லாமல் கெட்டவர்களும் இல்லாமல் இருந்தால் உங்களை நேசிக்க ஒரு கூட்டம் இருக்கலாம். ஆனால் நீங்கள் கெட்டவர்களாக, அல்லது நீங்கள் உதவாதவர்களாக, நீங்கள் தேவையில்லாதவர்களாக, நீங்கள் வேண்டப்படாதவர்களாக ஒருவேளை தள்ளப்பட்டால், ஒருவேளை உங்களை நேசிக்கிறதுக்கு உங்கள் வீட்டாரே இல்லாமல் போகலாம். இயேசு உங்களை நேசிக்கிறார். மனிதர்கள் மேல் அவர் வைத்திருக்கிற பிரியம் மாறாதது. மனிதர்கள் மேல் அவர் வைத்திருக்கிற அன்பு மாறாதது. பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிங்க. ஏசு உங்களை நேசிக்கிறார். பிடிங்க, தாராளமாக சொல்லுங்க, ஏசு உங்களை நேசிக்கிறார். சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க, ஏசு உங்களை நேசிக்கிறார். அதுக்காக தான் பிறந்தாரு. அவர் பிறந்தது நம்ம நேசிப்பதின் வெளிப்பாடு. அவர் வாழ்ந்தார்ல, அவர் பிறந்ததெல்லாம் நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா, ஏசு எங்க பிறந்தார்? இதை மட்டும் கேள்வி கேட்டு முடிக்க போறேன், முடிஞ்சிச்சு. ஏசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. நான் மெசேஜ் முடிச்சிட்டேன். ஏசு எங்க பிறந்தாரு? பெத்லகேம். கையை தட்டு. பெத்லகேம்ல எந்த இடத்துல பிறந்தாரு? மாட்டு கொட்டாயிலையா? ஏய் கூட்டாளியே, நீ வந்துடணும். இப்போ ஊருக்கு வந்தோன்னா வந்துடணும், சரியா? சரி, ரெக்கார்ட் ஆகுங்க. இதெல்லாம் கட் பண்ணிவிடு. தோத்துறான், கத்தருக்கு தோத்துறான் இல்லையா? எங்கே பிறந்தார் ஏசு கிறிஸ்து? எங்கேயோ பிறந்தார்.
சொல்லு. மாட்டுக்கொட்டால் பிறந்தாரு. மாட்டுக்கொட்டால் பிறந்தாருன்றவங்களாம் கை தூக்கும் பார்க்கலாம். ஏசு மாட்டுக்கொட்டால் தான் பிறந்தாரு. கொண்டாந்து கலத்தினாங்க இல்லையா? மாட்டுக்கொட்டால் ஏசு பிறக்கல, எங்கேயோ பிறந்தார் இல்லையா? கர்த்தருக்கு அறியப்படாத இடத்துல. சர்வ வல்லவர் எங்கே பிறந்தார்? அறியப்படாத இடத்துல பிறந்தார். யாருக்காக? சரி, வளர்ந்தார்ல, ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருந்தாருன்னா இயேசு கிறிஸ்து என்ன நடந்திருக்கும்? ஒரே ஒரு தப்பு பண்ணியிருந்தாருன்னா அப்போ நம்மளை நேசித்து அவர் எவ்வளோ ஒரு அற்புதமான அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார் இல்லையா? வாழ்ந்தாரா இல்லையா? ஏசு அழகானவர் அசிங்கமானவரா? அழகானவர், ஆனால் அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார். அப்போ அழகாக இருக்கிறவங்களாம் அதிகமாக அர்ப்பணித்து வாழணும். அல்லையிலே சொல்லுங்க. நிறைய பேர் அழகில் பழகுது, அதனால அல்லையிலே சொல்ல மாட்டேன்றீங்க. நான் அழகு, நான் இல்லை நீங்கள் நீங்களே சொல்லிக்கங்க. நான் அழகுன்னு நம்புறேன்றவங்களாம் அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்டா உங்களுக்கு இவ்வளோ ஒரு சோறு? நான் எங்க பாஸ்டர் அழகா இருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் மேல் தேவன் பிரியமாக இருக்கிறார். சந்தோஷமா போங்க. இது கிறிஸ்து பிறப்பின் செய்தி மட்டுமல்ல, இது வாழ்நாளுக்கான செய்தி. இந்த உலகத்தில் யார் உங்களை வெறுத்தாலும், எந்த சூழ்நிலையிலும் உங்களை வெறுக்காத ஒருவர் இருக்கிறார். அவர் பேர் இயேசு கிறிஸ்து. அவள் ஒரு குமாரனை பெற்று அவர் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏன்னா அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் இல்லையா? அந்த வசனத்தில் கிறிஸ்மஸும் இருக்குது, இல்லை புனித வெள்ளியும் இருக்குது. அந்த வசனத்தில் எந்த வசனத்தில்? அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இது கிறிஸ்மஸ். அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்பது புனித வெள்ளி. அப்படியானால் இயேசுவானவர் இந்த பூமியில் ஏன் பிறந்தார்னா நம்ம எல்லாரையும் நேசித்தார். ஏன் வளர்ந்தார்னா நம்ம எல்லாரையும் நேசித்தார். ஏன் அவர் சிலுவைக்கு போனார்னா நம்ம எல்லாரும் நேசித்தார். ஏன் அவர் மரித்து உயிர்த்தெழுந்தார்? நம்மளை நேசித்தார். அவர் இப்பொழுது எங்க இருக்கிறாரு? ஏசப்பா இப்ப எங்க இருக்கிறாரு? முடிச்சிட்டேன். எங்க இருக்கிறாரு? பரலோகத்தில் இருக்கிறாரு. ஏசப்பா எங்க இருக்கிறாரு? மறுபடியும் என்ன பண்ண போறாரு? வரப்போறாரு. அவர் வருகையில் நீங்க அவரோடு போய் சேரணும்னு சொன்னா ஒரே வழி இயேசுவை ஏற்றுக்கொள்வது, சத்தியத்தை ஏற்றுக்கொள்வது, நித்தியம் வரைக்கும் நிலைத்திருப்பது. அப்படிப்பட்டவர்களாக கர்த்தர் உங்களை மாற்றுவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஒரு சின்ன ஜெபம் செய்து நான் முடிக்கிறேன். பிற்பாடு இங்கே நீங்கள் அப்படியே உட்காந்துருங்க. உங்களுக்கு இங்கே கேக்கும் மிச்சரும் கொடுக்கப்படும். நீங்கள் எந்திரிச்சிக்கவே கூடாது, தயவுசெய்து எந்திரிச்சிக்கூடாது. வேகமாக கொடுப்பாங்க சகோதரர்கள். உங்களுக்காக ஜெபிக்கலாங்களா? கண்களை மூடலாமா? ஹல்லேலூயா. இயேசு பிறந்தார் உள்ளமதில், இதை எங்கும் சாற்றிடுவோம். இயேசு பிறந்தார் உள்ளமதில், இதை எங்கும் சாற்றிடுவோம். புசிப்போம் குடிப்போம் தேவராஜ்யம் அல்ல, பரநாவியில் மகிழ்வோம். புசிப்போம் குடிப்போம் தேவராஜ்யம் அல்ல, பரநாவியில் மகிழ்வோம். எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா உலகத்தை நேசித்து தம்முடைய ஒரே பேரான குமாரன் இந்த பூமிக்கு குழந்தையாக தந்து அவரை குமாரனாய் சிலுவிலே கொடுத்து எங்க எல்லாரையும் உம்மோடு கூட இணைத்து நீர் மகிமைப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானம், மனுஷர் மேலே பிரியத்தின் வைத்ததற்காக உமக்கு நன்றி. இந்த வார்த்தைகளை கேட்டவர்கள், இந்த பிள்ளைகள் நடத்தின நிகழ்ச்சிகள் ஆண்டவரே, இந்த ஸ்தோத்திரம் வார்த்தைகள் எல்லாம் இருதயங்களிலே தங்கட்டும் ஆண்டவரே. இருதயங்களில் இந்த வார்த்தைகள் எந்த சூழ்நிலையிலும் என்னை நேசிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார், எந்த சூழ்நிலையிலும் என்னை உயர்த்துகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார், எந்த சூழ்நிலையிலும் என்னை வெறுக்காத ஒரு இயேசு இருக்கிறார். எனக்காக உயிரையே கொடுத்தவர்,
எனக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர், எனக்காக பரலோகத்தை ஆயத்தப்படுத்துகிறவர், என்னை வந்து அவரோடு சேர்த்துக் கொள்ள போகிறவர் என்கிற உணர்வோடு இவர்கள் வாழ்வார்களாக. தொடர்ந்து வழிநடத்தும், ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் மூலமாய் தாழ்த்து கொடுத்து ஜெபித்தோம் ஜெபங்களை கேட்டு நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் வழிநடத்தும் சமாதானம் நம் அனைவரோடு கூட சகல பரிசுத்தவான்களோடும் என்றென்றுமாய் தங்கி இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் அமர்ந்த இடத்திலே இருங்க.